மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன, ராசிநாதன் கடந்த ஒரு 4-5 மாதமாகவே நல்லா இல்லை உங்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடந்து விடவில்லை என்பது தான் உண்மை. ஆனால் இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்துல ராசிநாதன் சூட்சுமவலுன்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருப்பது பெரிய ஒரு நல்ல விஷயம். ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை களையப்படக்கூடிய ஒரு நிலைமை, எல்லா விதத்திலையும் என்னென்ன அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவிற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருப்பது, ராசி எப்பொழுதெல்லாம் புனிதத்தை அடைகிறதோ அப்போது எல்லாமே நம்ம கைக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் முழுவதுமாகவே சுக்கிரன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ராசி சுபத்துவம் அடைந்து ராசிநாதன் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நல்ல யோக பலன்கள் அப்படியே நடக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எதுவும் எப்படின்னாலும் அதுவும் குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்போ ராகு இங்கே 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள், நம்ம தமிழ் மொழி பேசாதவர்கள், நம்ம இனத்துக்காரராக இல்லாதவர்கள், நம்முடைய மதத்துக்காரராக இல்லாதவர்கள், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எல்லாத்துலேயும் கரெக்டாக நடக்குங்க. ஆக எல்லா தன்மைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குது. ஐயா என்னங்கய்யா அப்படி சொல்கிறீங்க, 7.5 சனி அதுவும் விரையச்சனியாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனியில் ஜன்மச்சனி தாங்க கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கும். விரையச்சனி காசை கொடுத்து நமக்கு செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு எது எக்கேடு கட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு இல்லைன்னா கூட நாளை கழிச்சுன்னு பண வரவு இந்த மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். என்ன ஒன்று, அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கண்டிப்பாக வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல் சுப செலவுகளோ அசுப செலவுகளோ, 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 150 ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவுகள் இருக்குங்க என்கின்ற தன்மைகள் இருக்கும். அதை தவிர 7.5 சனி உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது. சும்மா பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னால் உண்மையில் கிடையாதுங்க. அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளில் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் ஒரு 2 வருஷம் நீங்கள் ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்க முடியுமா? இப்போ கிடையாது. ஆகவே 7.5 சனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால முயற்சிகளை பலிக்க வைப்பார். வெளிதேசம், வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே, ஓரளவிற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம்.